5 important questions for foundations of data science. Unit 1ல வந்து பார்த்தோன்னா facets of data. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் ஒரு 3 times வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ். ஸோ இதுவும் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. டேட்டா வேர்ஹவுசிங்கில் என்னென்ன டாபிக் வருதோ அதை வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 கொஷின்ஸை படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மற்ற கொஷின் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2ல வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ அது நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இசட் ஸ்கோர் பற்றி ஒரு 2 யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதனால் அதையும் வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு தியரியும் இருக்குது, ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளமாக நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே. ஸோ தேர்ட் யூனிட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கேட்டர் பிளாட்டு. ஸோ அதில் வந்து தியரியும் கேட்பாங்க, ப்ராப்ளமும் வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுலேயும் தியரி ப்ளஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஷன் லைன். இதுலேயும் வந்து தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 4ல அக்ரிகேஷன் அண்ட் குரூப்பிங். ஸோ இதில் வந்து தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் ரெண்டுமே வந்து பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் டேட்டா இண்டெக்ஸிங். தேர்ட் கொஸ்டின் ஆப்ரேஷன் ஆன் மிஸ்ஸிங் டேட்டா, டேட்டா மேனிப்புலேஷன் வித் பாண்டாஸ். ஸோ பாண்டாஸ் வச்சு நிறைய ப்ராப்ளம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை வந்து பார்த்து போயிடுங்க. ஃபிஃப்த் யூனிட்ல வந்து பார்த்தோன்னா வேரியஸ் விஷுவலைசேஷன் சார்ட். அதில் வந்து லைன் சார்ட்டு, ஸ்கேட்டர் பிளாட்டு, ஹிஸ்டோகிராம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து 3 டைமென்ஷனல் பிளாட்டிங். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன் வந்து மேட் பிளாட் லைப்ரரி. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெக்ஸ்ட் அண்ட் அனடேஷன். ஸோ இந்த 4 கொஸ்டினுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ இதை படிச்சுட்டு ரிமைனிங் உங்களுக்கு ஏதாவது டைம் இருந்ததுன்னா நீங்கள் மற்ற கொஸ்டின் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது பார்ட் சி வந்து எடுத்துக்கிட்டோம்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. அதாவது கேஸ் ஸ்டடி மாதிரி தான் வந்து இருக்குது உங்களுக்கு. ஓகேவா. ஸோ அதில் வந்து மெயினாக வந்து மீன், மீடியம், மோடு, வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸ்கியூனஸ். ஸோ இது ரிலேட்டடாக வந்து கண்டிப்பாக கொஷின் ப்ராப்ளம் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேவா. அதனால் இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி பண்ணணுன்றதை சால்வ் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா. தேங்க்யூ.